சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள், வணக்கங்கள். தொடர்வோம். மிதுன ராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு 2024 எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற போது தமிழ் புத்தாண்டாகட்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும் அந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும், அதற்காகத்தான் ஆலயத்திற்கு போகிறது, வழிபாட்டினை மேற்கொள்வது, இறைவனை வேண்டிக் கொள்வது எல்லாமே நாம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், சங்கடங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் என்னதான் வேண்டிக் கொண்டாலும் நம்முடைய கர்ம வினைகள் என்பது எப்பொழுதுமே நம்முடைய பின்னால் வந்து கொண்டிருப்பது. அதற்கு மேலாக நம்முடைய ஜாதகம் இருக்கு பாருங்க, நம்முடைய பிறப்பு ஜாதகம், நாம் பிறந்த நொடியினை வைத்து கணிக்கப்பட்டு எழுதப்பட்ட சரியான ஜாதகம். அந்த ஜாதகம் என்பது நம்முடைய தலையெழுத்து என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த ஜாதகத்தை ஏதோ பொழுதுபோக்காக நினைச்சுக்கிட்டு ஒரு மேம்போக்காக பார்த்துக்கிட்டு அது ஜாதகமே தெரியாதவர்கள் போய் ஜாதகம் பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் பலன்களாக நினைத்து கொண்டு நீங்கள் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்ற நிலையினை விட்டு விட்டு வெளியில் வர வேண்டும். கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்தினை வைத்து பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிடக்கூடியவர்கள். நாம் பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த ராசி, அப்பொழுது நடைபெற்ற இருப்புள்ள திசாபுத்தி, லக்கினம் போன்றவற்றின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற போது 12 ராசிகளுக்குள் கிரகங்கள் சஞ்சரித்த நிலை, அவர்கள் பார்த்து கொண்டது, அவர்கள் எந்த நிலையில் சஞ்சரித்தார்கள் என்ற நிலையினை வைத்தெல்லாம் கணிக்கப்படுகின்ற ஜாதகத்தில் நம்முடைய எதிர்காலத்தை சுருக்கமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கின்ற போதும் நாம் பலன்களை கூறுவது எப்படி என்றால், எந்த கிரகம் பலமான கிரகம் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிரதான கிரகங்களான சனி பகவான், ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்களுடைய சஞ்சார நிலையை வைத்து பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ராசினருக்கு எப்படி இருக்கும் என்ற மேலோட்டமான தகவலை, கிரக சஞ்சார தகவல்களை, பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பூர்வீக பிறப்பு ஜாதகத்தில் அமைந்துள்ள நிலைகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறுபடவும் செய்யலாம். இப்பொழுது நடைபெற்று வருகிற திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்க இந்த பலன்கள் உங்களுக்கு யோகமான பலன்களை உண்டாக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரியான உங்களுக்கு அருகில் உள்ள திறமையான ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு மேலாக எங்களிடம் பாருங்கள். இப்பொழுது இந்த ஆண்டு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. மிதுன ராசினரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பெரும்பாலும் மிதுன ராசி சொல்லிட்டாவே நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். நான் பார்த்த பல்வேறு பல நூறு ஜாதகங்களின் அடிப்படையில் மிதுன ராசி என்றாலே சுய உழைப்பு, சுய முன்னேற்றம், மற்றவர்களால் எந்த விதமான ஆதாயமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே வடிவமைத்துக் கொள்வது, இதுதான் மிதுன ராசியினுடைய அடிப்படை தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய எதிர்பார்ப்புகள், உதவிகள் என்பதெல்லாம் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையை தாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த பாதையில் போக வேண்டும், அதற்கு எப்படி செயல்பட வேண்டும், இவையெல்லாம் தெரிந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். உங்களுடைய ராசி நாயின் புதன். அப்போ சுய அறிவு என்பது கல்வி அறிவு, சுய அறிவு, எல்லா அறிவுமே உங்களுக்கு இருக்கும். எந்த செயல்பாடினை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதன் காரணமாக தந்தை உதவி இருக்காது, தாய் உதவி இருக்காது, உறவினர்கள் உதவி இருக்காது என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். அதுதான் உங்களுடைய மிதுன ராசி பிறந்தவருடைய தனித்தன்மை. உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற புத்தாண்டு எந்த விதமான பலன்களை வழங்கிடப் போகிறது. ஏப்ரல் 30 வரை உங்கள் ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சந்திருக்கிறார். இப்போ கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், ஸ்ட்ரகிள் தான். உங்களுக்கு ரொம்ப போராட்டம் சந்தித்திருப்பீங்க, நிறைய எதிர்மறையான பலன்களை சந்தித்திருப்பீங்க, சில எண்ணங்கள் நிறைவேறாமல் போயிருக்கும், நிறைவேறிய ஆசைகளும் இருந்திருக்கும். ஆனாலும் பெருமளவில் சங்கடங்களை சந்தித்திருப்பீர்கள், உழைப்பு அதிகரித்திருக்கும். இனிமே உழைப்பு குறையும், லாபம் அதிகரிக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திருக்கின்ற குரு பகவான்
இதுவரையில் விதைத்த விதைகளுக்கு இப்பொழுது அறுவடையை உங்களுக்கு உண்டாக்குவார். தொழிலில் லாபகரமான நிலை இல்லையே, முதல் அதிகமாக போட்டும் வருமானம் இல்லையே, லாபம் கிடைக்கவில்லை என்ற ஏக்கங்களை தீர்த்து வைத்திடக்கூடிய அளவிற்கு வருமானத்தை உயர்த்துவார். அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்தான பலன், லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிற போது லாபத்தை கொடுத்தாக வேண்டும். குரு பகவானின் பார்வை ரொம்ப முக்கியமானது. அப்போ 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை, வீரியஸ்தானத்தை, பராக்கிரமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் உங்களுக்கு வரும். யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க. எவ்வளவு பெரிய சக்தி எதிர்த்தாலும் சரி, என்னால கவனிக்க முடியும், என்னால் சரி செய்து கொள்ள முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். யாரையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலையினை ஏப்ரல் 30 வரை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். குரு பகவான் பார்வை 5ஆம் இடத்திற்கும் பதிகிறது. அப்போ பூர்வீக சொத்துகளில் இருந்த சங்கடங்கள், பிள்ளைகள் மீதான ஒரு கவலை உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கவலை இப்போ விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலன் உயர ஆரம்பிக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்த சங்கடங்கள் விலகி உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஏப்ரல் 30 வரை உங்களுக்கு இருக்கும். இது பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நிலைதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இந்த 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம். மிதுன ராசினரில் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார். இவையெல்லாம் ஒரு சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய காலமாக மிதுன ராசினருக்கு 2024 முற்பகுதி இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்துக்கு வருகின்றபோது என்ன பண்ணுவார்னா சுப காரியங்களை நடத்தி வைப்பார் குரு பகவான். இடம் வாங்க சொல்லுவார், வீடு கட்ட வைப்பார், அலுவலகம் கட்ட வைப்பார், புதிய தொழில் தொடங்கி முயற்சிகளை முதலீட்டை செய்ய வைப்பார். இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். சுப விரயங்கள் உண்டாகும். பிள்ளைகள் படிப்பிற்காக, சொத்து சேர்க்கைக்காக சுப செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கும் 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது. அதே நேரத்தில் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மீது. இப்போ தாயாரின் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்திருந்தால் அந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். இது நாள் வரையில் ஓடிட்டே இருக்கிறோம். உழைப்பு 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 தான். இந்த உழைப்பு ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதிர்பார்த்த சந்தோஷம் இல்லை, சுகமாக இருக்க முடியவில்லை என்ற கவலை இருந்தது பாருங்க. அந்த கவலையும் விலகி மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சுகமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய நிலை உருவாகும். 6ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகிறது. ருண ரோக தத்ருஸ்தானம். அப்போ அங்க குரு பகவான் பார்வை பதிகின்ற போது உடல் ரீதியாக ஏதேனும் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் சங்கடங்கள் விடுதலையாகும். எதிரிகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். வழக்குகளில் நீங்கள் சிக்கி இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு யோகத்தை குரு பகவான் பார்வை 6ஆம் இடத்தின் மீது செலுத்துகிற பார்வையின் காரணமாக ஒரு யோகத்தை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். 8ஆம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை. அப்போ மறைந்து போன செல்வாக்கினை மீட்டெடுக்கின்ற காலகட்டமாக, ஒரு யோகமான காலகட்டமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவானின் பார்வைகளும் சஞ்சார நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. 2024 ஒரே குருவுடைய வச்சே சொல்லிட்டு போயிடலாம். இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்தவர் சனி பகவான் தான். உழைப்பு, அலைச்சல், விபத்து, சங்கடம், வழக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களை செல்வாக்கை குறைப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளும் 8ஆம் இடத்தை சனி உங்களுக்கு செய்திருப்பார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருப்பார். குறைந்தபட்சம் உழைப்பையாவது செலுத்த வச்சு தூக்கமே இல்லாத நிலையை ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பார். அந்த சனி பகவான் அஷ்டம சனி காலத்தை விட்டு விலகி பாக்கிய சனியாக இப்பொழுது சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதுதாங்க உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்களை முழுமையாக அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஒன்று உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். கடந்த ஆண்டுகள் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அதே பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அவருடைய பார்வை பொதுவாக இந்த பாப கிரகங்கள் 3, 6, 11 சஞ்சரிக்கின்ற போதும் 3, 6, 11ஆம் இடங்களை பார்வையிடுகின்ற போதும் அந்த இடங்களை சுபிட்சப்படுத்துவார்கள். இது அடிப்படை ஜோதிட சாஸ்திரம்.
அப்படி பார்க்கின்ற போது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பாக்கியஸ்தானத்துல. அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறது. சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. அப்ப சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே லாபத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார், யோகத்தை வழங்கி கொண்டிருப்பார், பணவரவை அதிகரித்துக் கொண்டிருப்பார். அடைந்த செல்வாக்கை இழந்த செல்வாக்கை மீண்டும் உள்ளாக்குவார். கடன்கள் அதிகரித்த நிலையில் மீண்டும் கடன்களை அடைத்து நீங்கள் சுகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையை உண்டாக்குவார். சனி பகவான் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது. அப்போ சகோதரர்களால், உறவினர்களால், நண்பர்களால் என்ன உதவி கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்கள் நினைத்து சாதித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக 2024ஆம் ஆண்டு இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கினை 2024இல் அடைய முடியும். தனிப்பட்ட செல்வாக்கு, தைரியம், துணிச்சலான செயல் இவையெல்லாம் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில். இந்த வருடம் முழுவதுமே சங்கடங்கள் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், வழக்கு இல்லாமல் ஆரோக்கியமாக செயல்பட்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு உச்ச கட்ட லாபகாலம், யோக காலம் சொல்லலாம். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நிலை சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் உண்டாக போகிறது. பெரிய யோக காலம் இது, சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே நேரத்தில் இது ஒரு பக்கம் குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறாரு, சனி பகவானும் மிகப்பெரிய யோகத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த நேரத்தில் கேது பகவான் 4ஆம் இடத்தில், ராகு பகவான் 10ஆம் இடத்தில். வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கும், போட்ட முதலீடுகள் லாபத்தை உண்டாக்கும். கேந்திரத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் அந்நியர்களால், அந்நிய மதத்தினரால், அந்நிய இனத்தினரால் உங்களுக்கு யோகத்தை அள்ளி வழங்குவார். 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது நீங்க வருமானத்தை பார்த்து மயங்கிடுவீங்க, உங்களுடைய செல்வாக்கை பார்த்து மயங்கிடுவீங்க. அப்போ ஓய்வே இல்லாமல் போகும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுன்னா 4ஆம் இடத்தில் கேது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிப்பார், கொஞ்சம் ஓய்வு எடு, ஓய்வு வேண்டும். அப்போ உடல்நிலையில் எதிர்பார்த்த நிம்மதியான உறக்கம் இருக்காது, உணவு கிடைக்காது, நேரம் இருக்காது அதுக்கு. ஏன்னா நம்ம தான் ஓடிக்கிட்டே இருக்குமே, பணத்துக்காக ஓடுறோம், செல்வாக்குக்காக ஓடிட்டு இருக்கோம், புகழுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அரசியல் நிலைப்பதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் கேது பகவான் சுகத்தை அடைய முடியாத அளவிற்கு உங்கள் நிலையை மாற்றுவார். ஒரே ஒரு சொல்லலாம், அரசியலில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல பதவியை, பொறுப்பினை 2024இல் மிதுன ராசினர் அடைய முடியும். அந்த அளவிற்கு சனி பகவானுடைய பார்வைகளும் ஸ்தான பலனும், குரு பகவானின் ஸ்தான பலனும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் 120 நாட்கள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் அரசு ரீதியான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மேலும் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செல்வாக்கு உயரும். பொதுவாக மிதுன ராசினருக்கு மிகப்பெரிய யோக காலகட்டம். இடம் சேர்க்கை, வாகன சேர்க்கை, ஆட்களுடைய பலம், சொல்லிக்கிட்டே போகலாம். உயர்ந்த பதவி அடைகின்ற நேரம், நிலை. செவ்வாய் பகவானும் உங்களுக்கு இந்த ஆண்டில் 90 நாட்கள் யோகமான பலன்களை வழங்கியிருக்கிறார். 2024 என்பது மிதுன ராசினருக்கு ஒரு பெரும் நன்மையான, செல்வாக்கான, யோகமான ஆண்டு என்று சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்.